அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். இன்னைக்கு ஒரு 15 டெக்னிக்கல் கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, இயந்திர பாதுகாப்பு என்பது வேகத்தை மாற்றவும் இயந்திரத்தை நிறுத்த வேண்டும். இங்கிலீஷில் இருக்கு. விச் கம்ஸ் அண்டர் த மிஷின் சேஃப்டி, ஸ்டாப் த மிஷின் பிஃபோர் சேஞ்சிங் த ஸ்பீடு. செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த எக்யூப்மெண்ட், படத்தில் காட்டப்பட்டுள்ள டேபிளின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டேபிளுக்கு பேர் மார்க்கிங் டேபிள். இது இன்ஜினியரிங் ட்ரேடில் அல்லது ஒர்க் ஷாப்புகளில் பயன்படுத்தக்கூடிய மார்க்கிங் டேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா, மின்சாரத்தை கடத்தாத வேதிப்பொருளுக்கு பயன்படும் தீ அணைப்பான் எது அப்படின்றதான். விச் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் இஸ் யூஸ்டு வித் எலக்ட்ரிக்கலி நான் காண்டக்டிவிட்டி கெமிக்கல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நுரை தெளிப்பான். ஆன்சர் நுரை தெளிப்பான். மின்சாரத்தை கடத்தாத வேதிப்பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தீயணைப்பான் பேர் என்னன்னு கேட்டால் இதை நீங்கள் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேப்பர், மரம், துணி எந்த வகை நெருப்பாக வகைப்படுத்தப்படுகிறதுன்றது கேள்வி கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஃபயர் ஆக்சிடெண்ட்டை 4ஆக பிரிக்கிறாங்க, ஏபிசிடின்னு டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு. இதில் பேப்பரும் மரம், துணி இதில் கொடுத்துருக்கு. வுட்டு, பேப்பர், கிளாத்து இதில் நெருப்பு பிடிச்சுன்னா அது என்ன வகை தீயாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டால் டைப் ஏ வகை நெருப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்லணும். மூணாவது கொஸ்டின், பேப்பர் வேஸ்ட் தொட்டியின் கலர் என்ன? இது கம்பல்சரி நம்மளுக்கு மாநகராட்சியிலேருந்து வரும்போதே அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் படத்தோடு கொடுத்துருக்கு. வாட் இஸ் த கலர் கோடு ஆஃப் பின் ஃபார் பேப்பர் வேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ளூ கலரு. பேப்பர் வேஸ்ட்டுக்குரிய கலர் கோடு ப்ளூ. அடுத்த கொஸ்டின், பிளாஸ்டிக் வேஸ்ட் பக்கெட் கலரின் கோடு என்னன்றதான் கேள்வி. வாட் இஸ் த கலர் கோட் ஆஃப் பின் ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஆன்சர் மஞ்சள், எல்லோ. பிளாஸ்டிக் வேஸ்ட்னால நம்மளுக்கு எல்லோ ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் 5S கொள்கையில் தூய்மை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் டேம் இண்டிகேட்ஸ் த நீட்னஸ் அண்டு கிளீன்னஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் இன் 5S கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5S கான்செப்ட்ன்றது ஜாப்பனீஸோட தொழிற்சாலை கொள்கைகளை தொழிற்சாலைகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி நீட்டாக வச்சுக்கணுன்ற கான்செப்டில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு. அதில் இவங்க என்ன கேட்குறாங்க, அந்த நீட்னஸ் க்ளீனாக வச்சுருக்கிறதும் நீட்டாக ஆர்டர் பிரகாரம் வைக்கிறதும் எந்த 5S கான்செப்டில் 5 சொல்கிறாங்க, 5ல் எது அடாப்ட் ஆகும், எந்த வாக்கியம் பொருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சைன்னாலே அவங்களுக்கு தெரியும், பளபளப்பாக தொடச்சி வைக்கிறது, நீட்டாக அந்த இடத்த லுக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு பேர் சைன். அடுத்து பாருங்கள், கிரைண்டிங் செய்யும் பொழுது கண்களை எந்த சாதனம் கொண்டு பாதுகாக்க வேண்டும்? இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஜென்ரல் கொஸ்டின் தான். எப்போயுமே மெக்கானிக்கல் ட்ரேடை பொறுத்தவரை கிரைண்டிங் பண்ண போகிறோம், மெட்டலை கட்டிங் பண்ண போகிறோம்னால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கண்ணாடி, காகுல்ஸ் அல்லது ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எந்த வேர்டு கொடுத்துருந்தாலும் அதை சூஸ் பண்ணிக்கிற வேண்டி தான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஐ வைல் கிரைண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், 5S கொள்கை ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது, எந்த கழிவு நீக்க முறையில் குறைந்த செலவு, குறைந்த மாசு, ஆற்றல் சேமிக்கும் அனுகூலத்தை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த லெஸ் எக்ஸ்பென்சிவ், லெஸ் பொல்யூட்டட் அண்டு எனர்ஜி சேவிங் வேஸ்ட் டிஸ்போசல் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கழிவுப் பொருள்களும் டெய்லி வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுப் பொருள்களும் அதிகமாகிடுச்சு. அது மீன் வேஸ்ட்டு, தேவையில்லாத பொருளும் கேரி பேக்லேருந்து எல்லாமே நம்ம பார்சலில் தான் வாங்குகிறோம். எல்லா ஐட்டமுமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால் டெய்லி என்ன செய்கிறாங்க, கழிவுப் பொருள்கள் அதிக டன்னு கணக்கில் அதிக அளவில் வெளியேறுது. இந்த கழிவுப் பொருள்களை இப்போ இருக்கிற காலகட்டத்தை ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, மறுசுழற்சி பண்ணுறாங்க. சரியா? அப்போ இவங்க கேட்டுக்கிற கேள்வி, அந்த மறுசுழற்சியை பற்றி நம்மளுக்கு தெரியுதான்றதான். எந்த கழிவு நீக்க முறையில் குறைந்த செலவாகுது, அந்த கழிவுப் பொருள்களாக எடுத்து போய் அதை அழிக்கணும், டெஸ்ட்ராய்டு பண்ணும்போது அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வகையில் ஆட்கள் தேவை, பணம் தேவை, அதுக்கான இடம் தேவை. இப்படி ஆதி காலங்களில் அப்படியே குப்பையாக கொட்டி வச்சு என்ன செஞ்சாங்க, அப்பப்போ எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. எதை மறுசுழற்சி பண்ண முடியுமோ, எதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிரித்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, இப்படி ஏகப்பட்ட வகையாக இருக்குது. எல்லாத்தையுமே பிரித்து அவங்க என்ன செய்கிறாங்க, எதை மறுசுழற்சி பண்ண முடியும், திரும்ப ரீசைக்கிளிங் பண்ணி அதே ப்ராடக்டை எப்படி வேறு ப்ராடக்டை மாற்ற முடியும் அப்படின்ற கான்செப்டில் எல்லாமே இப்போ மாநகராட்சி முதற்கொண்டு அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களும் அதான், இந்த
எதில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்றாங்க. இந்த கழிவுக நீக்குறோம் அப்படின்ற செயல்பாட்டில் எந்த முறையை கடைபிடித்தால் நம்மளுக்கு நிறைந்த பயன்கள் கிடைக்கிறதுன்னு கேட்குறாங்க. குறைஞ்ச செலவாகுது எதனால்? மறுசுழற்சி பண்ணுறதுனால. குறைஞ்ச காற்று மாசு ஆகுது எதனால்? கழிவுகளை நம்ம குறைக்கிறதுனால. அதே போல் ஆற்றல் அணுகுணத்தை கொண்டது. உங்களுக்கே தெரியும், வேஸ்ட்டு குப்பை எல்லாத்திலும் கூட எனர்ஜி, ஆற்றல், கரண்ட்டு, கேஸு எல்லாமே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, மீன் பண்ணுறாங்க. எந்த முறை சிறந்தது? மறுசுழற்சி சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. திரவ எண்ணெய் மூலம் ஏற்படும் தீயை அணைக்க பயன்படும் தீயணைப்பான் எது? இதுதான் கேள்வி. விச் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ளேமபிள் லிக்விட் ஃபயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு திரவ எண்ணெய், பெட்ரோல், டீசலு, கெரோசின், மண்ணெண்ணெய், எண்ணெய், தாறு, ஏதோ ஒன்று தீப்பிடிச்சி திரவமாக இருக்குது, அது தீப்பிடிச்சி எரியுதுனாலே உங்களுக்கு என்ன ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் ஞாபகம் வரணும் அப்படின்னா நுரை தெளிப்பான் ஞாபகம் வரணும். ஃபோம் டைப். அடுத்து பாருங்கள், தீ விபத்தை எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? ஃபயர் ஆக்சிடெண்ட்டை எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க? கிளாசிஃபைடு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபயர் ஆக்சிடெண்ட், ஏபிசிடின்னு 4 ஈஸியாக சொல்லிடலாம். இதில் ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வுட்டு, பேப்பரு, டெக்ஸ்டைலு, கிளாத்து, இதிலேருந்து வெளியேறக்கூடிய ரப்பீஸ் அப்புறம் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து கிளாஸ் ஏன்னு சொல்லணும். ஃப்ளேமபிள் லிக்விடு, திரவ பொருள்களில் தீ பிடிச்சா மண்ணெண்ணெய், பெட்ரோலு, கெரோசினு, டீசலு, எண்ணெய், இன்று இப்படி அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருள், திரவ பொருளில் தீ பிடிச்சா அதை கிளாஸ் பின்னு சொல்லணும். கிளாஸ் சி அப்படின்னால எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அல்லது எக்யூப்மெண்ட்ஸ். எலக்ட்ரிக்கல் குட்ஸ் இல்லாத இடமே கிடையாது. நம்ம வீடாக இருந்தாலும், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், பைக்காக இருந்தாலும், காராக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இருக்குது. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீயை வந்து கிளாஸ் சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் டி, கன்சூமபிள் மெட்டல்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள், அதில் ஏற்படக்கூடிய அந்த தீ விபத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மெட்டல் தீ பிடிக்குமா? பிடிக்கும். எங்கே பிடிக்கும்னா நம்ம ஆர்டினரி வீட்டில், ரோட்லலாம் பிடிக்காது. தொழிற்சாலைகளில் அந்த மெட்டலை வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அணு உலைகள் மூலமாக உருக்கி என்ன செய்வாங்க அப்படின்னா பால் மாதிரி காய்ச்சி தேவையான வடிவங்களுக்கு, உருவங்களுக்கு மாற்றுவாங்க. அந்த மாதிரி தொழிற்சாலைகளில் அதோட டெம்பரேச்சரை மாற்றும் போதோ அல்லது தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தினாலோ அல்லது ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் விபத்துனாலேயோ உலோகங்கள் உருகுற நிலைக்கான வெப்பநிலை அந்த இடத்துல ஏற்படும். அப்போ தான் உலோகங்கள் தீப்பிடிக்கும். உடனே உலோகம் கூட தீப்பிடிக்குதான்னெல்லாம் கேட்க தேவையில்லை. உலோகங்கள் தொழிற்சாலைகளில் அதுக்குரிய டெம்பரேச்சர், தாங்கக்கூடிய டெம்பரேச்சரை காட்டில் அதிகமான டெம்பரேச்சர் அந்த உலோகத்தில் மேல் படும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா உருகுநிலை அடைந்து, உருகுநிலைக்கு அடுத்த ஸ்டேஜ் எங்கே போயிடும்? ஆவியாகிற ஸ்டேஜ், வேப்பர் ஸ்டேஜ் போகும். அதுக்கடுத்து தீப்பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் உலோகங்களும் தீப்பிடிக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ தீ விபத்து எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுனா டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு புக்கில் கொடுக்குறது ஏபிசிடின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதோட விளக்கம் தான் அந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த மார்க்கிங் டூல்? 2 மார்க்கிங் டூல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது லேத்துக்கு ரொம்ப எசென்டியலாக தேவையான ஒரு எக்யூப்மெண்ட் தான் அது. ஓகேவா? லேத்து மிஷினில் கண்டிப்பாக சர்ஃபேஸ் கேஜுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சர்ஃபேஸ் கேஜ் லேத்தில் மட்டும் பயன்படாது. இது வேறு எங்கே பயன்படும் அப்படின்னா இதே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப்பில், ப்ராக்டிக்கல் ஷாப்பில் என்ன செய்வாங்கன்னா மார்க்கிங் டேபிள்னு இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த மார்க்கிங் டேபிள் மேலே வச்சு பேரலல் லைன், ஹரிஜாண்டல் லைன், அதே போல் வெர்டிக்கல் லைன், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஒரு கோடு வரையணும் அப்படின்ற மாதிரி அந்த லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அல்லது கிரியேட் பண்ணுறதுக்கு மார்க்கிங் பண்ணுற ப்ரொசீஜருக்கு கம்பல்சரி எது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் கேஜ் பயன்படும். இது இல்லாமல் லேத்தில் ஒரு ஜாபை 4 ஜா செக்கில் ட்ரூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேணும்? ஜாப் செட்டிங் பண்ணும்போது, லேத்தில் ஜாப் செட்டிங் பண்ணும்போது 4 ஜா செக்கில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் கேஜ் வேணும். இந்த சர்ஃபேஸ் கேஜில் 2 டைப் இருக்குது. ஃபிக்ஸட் டைப்புனா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பேஸு, ஒரு ஸ்டட்டு, நீளமான கம்பி, அது ராடு மாதிரி நிற்கிது. இந்த பேஸு ஸ்டட்டில் இருக்கிற அந்த ஸ்பிண்டில்ன்ற கம்பியை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்க்க முடிஞ்சிச்சு, 180 டிகிரிக்கு இங்கிட்டும் இங்கிட்டும், 90 டிகிரிக்கு இங்கிட்டும் இங்கிட்டும் சாய்வு கோணத்தை கொண்டு வர முடிஞ்சால் அது யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ். ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸடாக நிலையாக இருக்கிறது ஆர்டினரி சர்ஃபேஸ் கேஜ் அல்லது ஃபிக்ஸட் டைப் சர்ஃபேஸ் கேஜ். இதுதான் 2க்கு வித்தியாசம். அதில் இருக்கிற நிலையான அந்த ராடு வந்து
தேவையான கோணத்துக்கு சாய்க்க முடிஞ்சுச்சுன்னா அது யுனிவர்சல், சாய்க்க முடியலைன்னா ஃபிக்ஸட் டைப். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மார்க்கிங் டூல்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 இருக்குது, ஃபிக்ஸட் டைப்பும் யுனிவர்சல் டைப். அடுத்து பாருங்கள், ஒரு பெஞ்ச் வைஸை கொடுத்துருக்கோம். இந்த பெஞ்ச் வைஸை பொறுத்தளவுக்கு சைஸு சொல்லி தான் வாங்க முடியும் கடையில். இந்த பெஞ்ச் வைஸோட அளவை எப்படி சொல்கிறதுன்றதான் கேள்வி. ஹவு த பெஞ்ச் வைஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் ஆஃப் த எப்பயுமே அந்த ஜாவில் எவ்வளோ அகலாக பனிப்பொருளை பிடிக்க முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட அளவு சொல்லப்படுது. ஓகேவா? பெஞ்ச் வைஸ் அளவு எதன் மூலம் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு உன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெஞ்சு எவ்வளவு வித்து எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலம் தான் அந்த பெஞ்ச் வைஸோட சைஸு அப்படின்னு சொல்லணும். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த வைஸ்? படத்தில் காட்டப்பட்டுள்ள வைஸின் பெயர் என்ன? இது பின் வைஸு. ஆக்சுவலாக வாட்ச் கம்பெனிகளில் அதிகமாக பயன்படக்கூடியது. கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பார்ட்ஸுகள், நீடில்ஸ் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த வாட்ச் கம்பெனியில் இந்த பின் வைஸு கம்பல்சரியாக பயன்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் வாட் இஸ் த நேம் ஆஃப் த வைஸு இன்னொரு டைப் ஆஃப் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக டூல் மேக்கர்ஸ் வைஸுன்னு பேர். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஈஸி ஹேண்ட்லிங்காண்டி இதில் என்ன செஞ்சுருப்பாங்க, வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா வெயிட்டு குறைக்கப்பட்டிருக்கும். தேவையான இடத்துல மூவ் பண்ணுற மாதிரி இதை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அகலமாக சப்போர்ட்டிவாக கொடுத்துருப்பாங்க. கையில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.